ஜஸ்ட் 70 ருபீஸ்க்கு செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் ப்ராடக்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ப்ராடக்ட்டு, ட்ரை ஃப்ரூட் ஸ்லைசர். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். மேலே ஃபுல்லுமே வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து இருக்குது. அந்த ட்ரை ஃப்ரூட்டை ஸ்லைஸ் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே வெயிட் கம்மியான ப்ராடக்ட் தான், ரொம்பவே ஈஸியாக ஹேண்டியாக இருக்குது. இது வந்து இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். நம்ம ஏதாவது ஸ்வீட் செய்கிறோம், மில்க் ஷேக் செய்கிறோம், பாதாம் மில்க்லாம் செய்கிறோம்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு இந்த பாதாம் பிஸ்தாவெலாம் வந்து கட் பண்ணிட்டு இருப்போம். அதுக்காகவே தான் மெயினாக இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம பாதாமும் பிஸ்தாவும் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நட்ஸை உள்ள போட்டுட்டு மேலே உள்ள பாட்டை வந்து மூடிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து சுற்றிக்கிட்டே இருக்கணும், அதாவது திருவிக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து நல்லா பொடி பொடியாக செம்மையாக வந்து அந்த பாதாம் பிஸ்தாலாம் வந்து கட்டாகி சூப்பராக வந்து விழுந்துச்சு. நல்லா பொடி பொடியாகவும் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒர்த்தான ப்ராடக்ட் தான், ஈஸியாகவும் இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. தாராளமாக நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். செம்ம சூப்பராக இருக்குது, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொடி பொடியாக வந்து திருவி கொடுத்துருக்குன்னு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட லிங்க் வந்து நான் மேலே கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.